மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய காணொளியில் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள். டிசிபிஎன்டி ஆக்ட் 1994 பாலினத்தை அறியக்கூடாது. புள்ளி விவரப்படி 2015 2000 குழந்தைகள் கருவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு 880 பெண்கள் தான் உள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. பழைய காலங்களில் கள்ளிப்பால் நெல்மணி கொடுத்து குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் என்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நம்முடைய கிறிஸ்தவத்தில் எமிக்கர்மைக்கல் அம்மையாருடைய பணி மகத்துவமானது. அதனால் நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர். 2018 சர்வே படி 2,39,000 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பெண் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றாள் என்று சந்தோஷத்துடன் பார்க்கப்படுகிறது. நிறைய இடங்களில் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் இரு பாலரையும் சமமாகத்தான் பார்க்கிறார், சமமாகத்தான் நேசிக்கிறவராய் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்களும் சிஸ்டர் ஃபெய்த் அவர்களும் இந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார்கள். அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையே வெல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வேதாகமத்தில் ஆண்டவர் சகோதரிகளுக்கு பெண்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அந்த உலகம் எந்த அளவுக்கு அதை பின்தங்கி வச்சிருந்துச்சு, உலகம் எப்போ அதை அடாப்ட் பண்ணுச்சு, ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே நமக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இது வழியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்க போகிறோம். பிரைஸ்லான்மா. தொடர்ச்சியாக அந்த ப்ரோக்ராமில் பெண்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? புதிதாய் பிறந்த பெண் குழந்தைகளுக்கும் கருவிலே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கும் வர பாதிப்பை பற்றி பார்க்க போகிறோம். கருவில் குழந்தை இருக்கும் பொழுதே அங்கிருந்தே போராட்டம் ஆரம்பிச்சிருது. இங்கேருந்து ஆரம்பித்த பிரச்சனை பிறந்து வளர்ந்து அவங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதோட முதல் ஸ்டேஜ் வந்து கருவில் இருக்கும்போது பெண் குழந்தைகள் சந்திக்கிறதான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க போகிறோம். என்ன விதமான பிரச்சனைமா இருக்கும்? இந்த ப்ராக்டிஸ் வந்து பழைய காலத்துல இருந்தே இருக்கு, ரொம்ப வருடங்களாவே இருக்கு. கிரீஸ், ரோம்ல எல்லா இடங்கள்லயுமே இதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணமே இந்த டவுரி தான், வரதட்சணை. நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்திருக்கோம். அதனால அவங்கள ஒரு பேர்டனா நினைக்கிறது, அதே மாதிரி அவங்க வந்து பாலிடிக்ஸ் போக முடியாது, மிலிட்ரிலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காகவே அந்த காலத்திலேயே அவங்கள அபேண்டன் பண்றது, அதாவது குப்பையில போட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லை, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அதில். இப்போ நமக்கு ஸ்கேன் சென்டர் இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஏன்ஷியன் கிரீக் டைம்லலாம் கிரேக்கர்ல எப்படி பிறந்த பிறகு நடக்கிற சம்பவம் இது. கருவில் இருக்கும் போதே இல்ல, அது இப்பதான் அது புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதை ஃபர்ஸ்ட் பேசிடலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் போராட்டம் அங்கதானே ஆரம்பிக்குது. கருவில் இருக்கும் போதே ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டெக்னாலஜி வளர்ந்த பிறகு முக்கியமா இந்தியா போன்ற நாடுகள்ல இதுக்கு ரூட் காஸ் பார்க்கணும்னா டவுரி, தென் அவங்க வந்து ஒரு தேவையில்லாத பொருள் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம இந்த அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி படி என்ன ஜெண்டர் அப்படின்றத நம்ம முதலே பார்த்துடலாம். எல்லா ஊர்லயுமே ஜெண்டர் சொல்லுவாங்க, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும். நம்ம நாடுல மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுல ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து கருவில் இருக்கிற குழந்தை என்னென்று தெரியப்படுத்த மாட்டாது அப்படின்னு. அல்ட்ராசவுண்ட் ரூமுக்கு வெளியிலே வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பெண் குழந்தைகள் அழிவினால்ன்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டது. ஆமா, ஜெண்டர் ரிவீல் பண்ணாததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து கருவிலே கலைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் பேர் என்னன்னா PCPNTD. அதாவது அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா The Pre-Conception and Prenatal Diagnostic Technique Act of 1994. இது என்னன்னா illegal to use medical tech to determine or to reveal the gender of the fetuses. அதாவது குழந்தையோட பாலினம் எது அப்படின்னு சொல்லி தெரியவே கூடாது. அப்படி பண்ணா அதை செய்யக்கூடிய டாக்டரோ இல்லைன்னா அதை மீறக்கூடிய அந்த பேரண்ட்ஸோ பெற்றோரோ தண்டனைக்கு உட்பட்டவர்கள், அதாவது ஜெயிலுக்கு போற அளவுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு லா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயத்துக்கு ஒரு ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிச்சு சயின்ஸ் மெடிக்கலி கொஞ்சம் குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சா இவங்க அதை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அதை என்ன பண்ணிடுறாங்க, அழிச்சிடறாங்கன்னு பார்க்குறோம். இல்லை, முதல் போராட்டம் அங்கேயே ஆரம்பிச்சிருது. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க பேஸ்ட் அப்போ அந்த ஃபியூச்சரை தான். அந்த பெண் குழந்தை வந்துச்சுன்னா
ஃபியூச்சரில் இவ்வளோ பிரச்சனை வரும், வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆக்ட் வந்து 1994 போட்டிருக்காங்க. போட்டுருக்காங்க. ஸ்கேன் மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே அது வந்துட்டு இருக்குது, ஆமா. டெக்னாலஜி எவால்வ் ஆகிற டைம்லேயே வந்துருச்சு. வந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரிய அளவில் கொடுமைகள் நடந்தால் தான் சட்டம் போட்டு அதை தடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாடுகள் அது இல்லைன்னு நம்ம பார்க்கும்போது அவங்க எவ்வளோ இன்னும் மெச்சூர்டாக இருக்காங்க. இன்னும் அந்த சட்டம் இங்கே இருக்குன்னு சொல்லும் போது ஜனங்களுக்குள்ள இன்னும் அந்த காரியங்கள் இருக்குன்றது. ஆனால் சிட்டிஸில் இருக்காது. ம். பெரும்பான்மையான சிட்டி, எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான சிட்டிஸ்குள்ளே இருக்காது. சிட்டிஸ்குள்ளே வந்து வேற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்றத போய் இப்போ பெண் குழந்தையாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் தெரியறதில்ல, பிறந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த காலகட்டம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ம், ம். உதாரணமாக வயிற்றில் உள்ள குழந்தை அந்த டேட்டு கிட்டெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு முன்னாடியே பிறக்க வாய்ப்பு இருக்கா, இது நல்ல நாள், ம். இந்த நாளில் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுவும் குழந்தைக்கும் கெடுதி, தாய்க்கும் கெடுதி. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, இந்த நாளில் பிறந்தா குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அது மூட நம்பிக்கை. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், அது மூட நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருவில் இருக்கும் பொழுது இந்த கான்செப்ட் அவங்க இயர்ஸ் மந்த்லி அந்த கணக்கை பார்க்கறது ஒரு தப்பாக முடியுது. இது வேற விதத்தில் நான் சொல்கிறேன். இப்போ பெண் குழந்தைகள் கருவில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு இதை சாதிக்கிறாங்க, சட்டம் போட்டு தடுத்தாச்சு, காப்பாற்றி வெளியே கொண்டாந்துட்டுன்னு வச்சுப்போமே, கொண்டாந்துடுறோம் இப்போ. அப்படி ஏன்னா கருவில் அழிக்கிறதுன்றது ஒன்று இல்லை பெண் குழந்தைய. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 2015ல ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் வச்சு பார்க்குறப்ப 2000 குழந்தைகள், அதாவது கருவிலே கலைக்கப்படுறாங்க பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுன்னு சொல்லி 2015ல வந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்படின்னா இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதோ ஒரு இல்லீகல். இல்லீகலா எங்கேயோ ஆரோக்கியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான், மக்களுடைய மைண்ட் செட் மாறாம எந்த சட்டம் போட்டாலும் அதை மாற்ற முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பெண் குழந்தைகள் இல்லாவிட்டால் இப்படி யோசிச்சு பாருங்க உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்குமே இந்த சரி விகிதாச்சாரம் சொல்லுவாங்க. 1000 குழந்தைகள் கணக்கு வச்சு சொல்லுவாங்க. 950 ஆண் இருந்தால் 950 பெண் இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுவே ஒரு 20-30 கிலோ குறையும் போது நான் உலகத்துக்கு நல்லது இல்லைம்பாங்க. கடவுள் வந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் நமக்கு வந்து அந்த பேலன்சிங்கான காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஆகிட்டா என்ன ஆகும்? 1000 ஆண் குழந்தை இருக்குது சராசரியாக, பெண் குழந்தை இல்லை, என்ன ஆகும்? உலகம் எப்படி என்ன ஆகும்? இது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. சவுத் இந்தியால சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இப்ப 1000 ஆண் குழந்தைங்களுக்கு 850 பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிராக்டிஸ் நடந்தனால. இது வந்து உலகத்தினுடையதான அமைப்பையே மாத்துது இல்ல. ஆமா. இப்போ அப்படி ஆயிடுச்சுன்னா, பெண்கள் குறைவா இருக்காங்க, ஆண்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, இல்லீகலான பிரச்சனைகள் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வருவதுக்கு நிறைய ஆமா. வாய்ப்பு இருக்கிறது இல்ல. கட்டாயம். ஓகே, முதல் ஸ்டேஜ் அவங்க தாண்டி வராங்க, ம், கஷ்டப்பட்டு ம், கருவிலேருந்து வெளியே வந்துடுறாங்கன்னு ம். வச்சுப்போம். கருவிலேருந்து வந்த பிறகு குழந்தையா பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஃபுல் இந்தியாலயுமே நம்ம பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவை எடுத்துக்கலாம். அதுல வந்துட்டு குழந்தை பிறந்த பிறகு இது ஒரு பிராக்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது, ஆமா, நெல்மணி போட்டு கொள்றது, இல்லைன்னா தண்ணியில முக்கி கொள்றது, இல்லைன்னா வந்துட்டு வேணும்னே வந்துட்டு அந்த குழந்தைக்கு பாலோ எந்த சாப்பாடோ கொடுக்காம வெளியிலேயே போட்டு வச்சுட்டு வெயிலே போட்டு வச்சா ஒரு 3 to 4 டேஸ்ல இவென்ச்சுவலி அவங்க இறந்துருவாங்க. அதை நேச்சுரல் டெத்துன்னு சொல்லிட்டு அதை ஃப்ரேம் பண்ணிடலான்னு சொல்றதுக்காக இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து ரொம்ப காமனா சவுத் இந்தியால சில பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரொம்ப காமனா நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்காம. இல்ல அதை வந்து ஒரு அதுக்குன்னே ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆமா. அந்த கொலை மிட்வைஃப்ஸ். பண்றதுக்குன்னே ஒரு ஆட்கள் இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே இல்லை என்ன ஒரு பெரிய கொடுமைனா, தாய்க்கு தெரியாமையே கூட நடந்துருது இது எல்லாமே. அவங்க அந்த மயக்கம் அடைஞ்சிருக்கிற நிலைமையிலேயே சூழ்நிலையிலே பெண் குழந்தைன உடனே அதை கொண்டு போய் கொடுத்து கொல்லக்கூடியதான அளவுக்குலாமே நடந்திருக்கு. நிறைய காரியங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இந்த மாதிரி ஆட்களை தடுக்கிறதுக்கு அல்லது இந்த மாதிரி காரியங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது சட்டப்படி ஏதாவது இருக்குதா அதில்? இதுக்காக தமிழ்நாட்டுல வந்து தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. சில பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிஎன்எஸ் படி, ஐபிசின்னு சொல்லுவோம். அதுபடி இது வந்து தண்டனைக்குரிய குற்றம், மர்டர்னே கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருந்ததுனால ஃபினான்ஷியல் எய்டு கூட கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்கு வந்து ஹிந்தில நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து நிறைய ஸ்டேட்ல வந்து ஸ்கீம்ஸே இருக்கு. மணி கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குழந்தைங்க பிறந்தா உங்களுக்கு பாரமா இருக்குல்ல, லயபிலிட்டியா நீங்க நினைக்கிறீங்க. அவங்களுக்கு நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க வழங்கன்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இதெல்லாம் இப்போ சட்டம் போட்டு இவ்வளோ காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கேன். அதாவது எமி கார்மைக்கல் அம்மையாருடைய ஹிஸ்ட்ரியை நான் படிக்கும்போது அவங்க நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மிஷன் ஒர்க் பண்ணும்போது நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறது. அதாவது பெண் குழந்தைகள் அந்த ஊர் பக்கம் எங்கே பிறந்தாலும் அந்த அம்மா முதல் ஆளாக போய் நின்றுடுவாங்களாம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு கேட்ட செய்தி, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்தந்த ஊர்களில் இருக்க பிலீவர்ஸ் அவங்ககிட்ட சொல்லியே வைப்பாங்களாம்,
அங்கே பெண் குழந்தை பிறந்தா யாருக்கும் தெரியாமல் எனக்கு சொல்லிடுங்க அப்படின்ட்டு அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுறதுனே அதுக்காக அவங்க நிறைய சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க, எதிர்ப்புகள் சந்திச்சிருக்காங்க, கிராமமே ஏற்றலாம் நின்று இருக்கு. ஒத்த ஆளா நின்று ஒரு பிள்ளைலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க இப்போ சட்டம் போட்டு இருக்கிறது மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மிஷன் ஒர்க்காகவே கார்மிக்கல் அம்மையார்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அதுக்காக நிறைய போராடி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ரிப்போர்ட் படி பார்த்தா 2018ல ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பார்த்தா 2,39,000 பெண் குழந்தைகள், அதாவது பிலோ 5 இயர்ஸ் ஓல்ட், ஒன்னு கொல்லப்படுறாங்க, இல்லைன்னா அபேண்டன் பண்ணப்படுறாங்க, அதாவது தூக்கி எறியப்படுறாங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிடுறாங்க. மிஸ் ஆறது கூட வேற ரிப்போர்ட் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா. பட் இந்த அபேண்ட்மெண்ட்டும் தென் கொல்லப்படுறதும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த தரவுகள் எடுத்து பாக்குறப்போ. அது ஏன் பண்றாங்கன்னா, பேசிக்கலி இது நிறைய பெண் குழந்தைகள் வேற காரணங்களுக்காகவும் மிஸ் ஆகுறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தா பேஸ்ட் ஆன் ஜெண்டர் பயாஸ். ஜெண்டர், இந்த குழந்தை இது ஃபீமேல் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அது கொல்லப்படுது, இல்லைன்னா தூக்கி எறியப்படுது அப்படின்னு பாக்குறோம். 2018 இருந்த ரிப்போர்ட். இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கம்ப்யூட்டர்லாம் வளர்ந்து சேட்டலைட் எல்லாம் போது நம்ம டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டோன்றோம். 2018ல் 2,39,000 பிள்ளைகள் வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அல்லது இன்னுமே நம்ம மனதளவில் அல்லது சிந்தனை அளவில் நம்ம முன்னேறலைங்கிறது நம்ம காட்டுதில்ல. பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்படி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் எல்லாம் தாண்டி சட்டங்கள் போட்டு இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பைபிளில் நீங்கள் எடுத்து பாருங்க, காட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், படைக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். ஸோ காடோடைய பார்வையில் பெண்ணினம்ன்றது தேவையில்லாத ஒன்றுன்னு இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இல்லை. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதாம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, பைபிள் ஒரு மேல் சைடே போகுது, அவங்கள பற்றினே சொல்லுது அப்படின்ற மாதிரி அவங்களோட புரிதல் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே அதோட புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறையை யார் முன்னின்று குடும்பத்தில் நடத்த போகிற மூத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தலைப்பிள்ளை, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம பைபிள் கணக்குப்படி சேஷ்டபுத்திர பாகம்பாங்க. அது யாருக்கு வருதோ அவங்க பேஸில் தான் அது போகும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போது யாக்கோபுடைய பையன் ரூபன் தான், அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம் வரணும். ஆனால் பைபிள் அவன் பின்னாடி போகாது, யோசேப்புக்கு பின்னாடி போகும். காரணம் என்னென்னா, கர்த்தர் அவனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அவனுக்கு பின்னாடி போயிடும். அந்த மாதிரி தேவனுடைய அந்த திட்டம் வேற ஸ்பிரிச்சுவல் திட்டம். ஆனால் பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். இந்த குமாரத்திகள்ங்கிற வேர்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த குமாரத்திகளை அவாய்டே பண்ணாது பைபிள் எல்லா இடத்துலையும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை பற்றி பார்க்கும்போது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பைபிள் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. எனக்கு ரொம்ப இப்போ அந்த பெண் குழந்தை பிறக்கிறது அதை அழிச்சிடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, பெரிய ஆச்சரியமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் ஓடி சொல்லுவான், இந்த மாதிரி பெத்துவேலுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஓடி சொல்லுவான். இவர் இருக்கிறது பெயர் சபா, ஏறக்குறைய கானானுக்குள்ள இருக்கிறார் இவர். அவங்க பெத்துவேல் இருக்கிறது சிரியா, நார்த் சைடு மேலே இருக்காங்க. வசனம் தெளிவாக சொல்லும், ஒருவன் பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றெடுத்திருக்கிறான், பெண் குழந்தை பிறந்திருக்கிறன்றத ஓடி ஒரு சந்தோஷமான செய்தியாக அனௌன்ஸ் பண்றான். அப்படின்னா எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்ட் கல்ச்சர், எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டான தாட்ல பைபிள் இருக்கு பாருங்க. எந்த இடத்திலும் குழந்தைகள் கொல்றத நான் இப்போ இந்த இடத்துல மட்டும் ரெண்டா நான் பாத்துக்கிறேன். எப்படின்னா, ஆண் குழந்தைகளையும் கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது பெரும்பாலும் எந்த ஆண் குழந்தைக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தலைப்பிள்ளைக்கு மட்டும் இருக்கும். தலைச்சம்பிள்ளையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பலி கொடுப்பாங்க. பைபிள்லேயே நீங்க வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். மோலோகுக்கு நீங்கள் பிள்ளைய பலி கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்றாரு இல்லையா? ஆமா, எரேமியால சொல்றாரு, எரேமியா 19:5 சொல்றாரு, லேவியராகமங்களையும் சொல்றாரு. அத அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க சொன்னது போல என் மனசுல தோணுனதே கிடையாது. இருக்கிறதுலே அவருக்கு பிடிக்காத ஒரு செயல் இதுல நிறைய இருக்கு. அதுல ரொம்ப ஹையா பாக்குறாரு இத. நீ பிள்ளைகளை எதுக்கு நீ பலி கொடுக்க, ரொம்ப கோவப்படுற ஒரு விஷயமா தேவன் இத பாக்குறாரு. அதாவது என்னன்னா, அந்த நரபலி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நரபலி கான்செப்டை தான் அங்க எதிர்க்கிறார் ஆண்டவர். குழந்தை பலி கொடுக்கறது கூடாது. இந்த நரபலி கான்செப்ட் எப்படி வந்தது அப்படின்றத நான் விளக்க விரும்புறேன். இப்போ நான் இன்னைக்கு நேத்து இருக்கிற விஷயம் இல்ல, ஆண்டவர் லேவியராகமத்திலே சொல்றாரு நரபலி கான்செப்ட். அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆதியாகமத்துல ஒரு தீர்க்கதரிசனம் உரைப்பாரு, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு. ஸோ அந்த முதற் பேரானவர் ஃபர்ஸ்ட் பார்ன் பிசாசின் தலையை நசுக்குவாரு அப்படிங்கிறது தான் ப்ராஃபசி. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த முதல் பேரான குமாரன். அவர் தலையை நசுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்செப்டை பிசாசு என்ன செய்யறானா, ஸோ முதல்ல பிறக்கிற குழந்தை கண்டிப்பா என்ன செய்யும், நம்மளை எதிர்க்கும் அல்லது நம்மளை அழிக்க வந்துரும்ன்றதுனால முதல் குழந்தைய தனக்கு பலி கொடுக்கக்கூடியதான அந்த ஒரு மனநிலையை உருவாக்கிட்டான். கொண்டாந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ன் அந்த நெருப்புல கொண்டு போய் போடுறது, நரபலி செலுத்துறது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்கி வச்சுட்டான் ஜனங்கள் மத்தியில். ஸோ அது அப்படியே ஒரு ரிச்சுவல்ஸாக மாறி உலகம் முழுக்க அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு.
ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் பிள்ளையை வந்து பலி கொடுக்குறது, நரபலி கொடுக்கறது அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது. இதை ஆண்டவர் ரொம்ப திட்டமாக எதிர்க்கிறார். ஆமா. இது கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமாக எதிர்க்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பெண் குழந்தைக்கு அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறந்த பிறகு தான் கொள்ளுவாங்க. நம்ம அந்த சொல்கிற கள்ளிப்பால் ஊற்றுறதெல்லாம் பிறந்த பிறகு. இங்கே ஆண் குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இருக்கு. ஆமா. முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா பெற்றோரே சந்தோஷமாக கொண்டு போய் கொடுக்கறதுலாம் இருக்கு. ஆமா. அது வந்து விளைச்சல் அதிகரிக்கும், செழிப்பு உண்டாகும். அவங்க வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க, உலக பிரகாரமான அவங்க நினைச்சுக்கிட்டு குழந்தைய கொண்டு போய் சந்தோஷமா கொடுப்பாங்க. நீங்க அந்த அஸ்லோன் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா? அது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கொல்ற விதம் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கையில வந்து ஒரு தட்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த குழந்தையில போய் அந்த தட்டுல வச்சிருவாங்க. வச்சிட்ட பிறகு கீழே நெருப்பு போட்டு எரிப்பாங்க. அந்த சூடு போய் 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 அந்த தட்டு சூடாகுது இல்ல, அதுல அந்த குழந்தை வந்து அழுது கதறி வந்து விழும். கீழே விழுற இடம் நெருப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ், கொடுமையான பிராக்டிஸ் நடந்திருக்கு. ஸோ இது ஆண் குழந்தைக்கு நடந்திருக்கு. பெண் குழந்தை வந்து பாரமா நினைச்சாங்க, ஆண் குழந்தைய கொல்றத ஆசீர்வாதமா நினைச்சாங்க. ஸோ பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், இதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம ஆண்டவர் காப்பாற்ற தான் விரும்புறாரு. எல்லா காலத்திலையும் நீங்க பாருங்க, மோசே காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஆண்டவர் வந்து பிள்ளைகளை கொல்றதையோ பலி கொடுக்கறதையோ ஒரு நாளும் இருப்பதில்லை. இன்னும் ஒரு படி இப்போ நம்ம எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். நான் 2 காரியம் சொல்றேன் இல்லையா. 2வது என்னன்னா, ஆபிரகாமை ஈசாக்க பலி கொடுக்க முடியாது, ஆண்டவர் கூட்டிட்டு போக சொன்னார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, அப்போ ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாரா? அது அவன் குழந்தை பிறந்த போது நடந்த சம்பவம் கிடையாது. ஈசாக்கு பிறந்தபோது நடந்த சம்பவமே அது கிடையாது. அவன் வாலிப பையனா, ஏறக்குறைய அவன் நடந்து போகிறான், அவரோட நடந்து போய் 3 நாள் பிரயாணம் போகிறான். அந்த மாதிரி ஒரு வாலிப பையனாக தான் அதை பார்க்குறோம். அங்கேயும் அவர் பலி கொடுக்க சொல்லலை. அந்த இடத்துல அந்த ஆபிரகாமுடைய டெடிகேஷனை பார்க்குறாரு. பிள்ளை மேல் கை போடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் நோங்கின போது போடாது. அதுக்கப்புறம் பைபிளில் எந்த ஒரு இடத்துலையுமே, அதுவுமே அது எதுக்காக அப்படி வைக்கப்பட்டதுன்னா கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு முன்னடையாளமாக தான் வைக்கப்பட்டு அங்கே ஒரு ஆடு பலி கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஸோ எந்த இடத்திலும் அவர் நரபலியையோ குழந்தைகளோட கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எதையுமே காட் வந்து அக்செப்ட் பண்ணலை. கர்த்தர் அது ஏன்னா ஜீவனை கொடுத்த தேவனுக்கு அந்த பிள்ளையை எடுக்கணுன்ற எண்ணம் வராது, அதை வாழ வைக்கணுங்கிற ஆசை தான் வரும். நான்லாம் வந்து சின்ன வயசுலேயே சாக வேண்டியாது, எத்தனையோ சூழ்நிலைகளில் சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் காப்பாற்றி தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஸோ தேவன் அழிக்கிற தேவன் அல்ல. இப்போ நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். பெண் குழந்தைகள் அது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு இப்போ நீங்கள் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஏன்னா அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 2018 தரவு இது. அப்போ நீங்களாம் அதெல்லாம் தப்பிச்சு தானே வந்து உட்காந்துருக்கீங்க இங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து எப்படி மாறி இருக்குன்னா, கொல்றது கிடையாது, வார்த்தையினால கொல்றாங்க அங்கிள். உயிரோட கொல்றது. ஆமா. வந்த உடனே வீட்டுக்கு 2மே பொன் பிள்ளைங்க தானா, உங்களுக்கு வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு இந்த வார்த்தை கேட்பாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவங்க கேட்பாங்க, பாஸ்டர்ஸ் கேட்பாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒருத்தர் வந்துட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பாஸ்டர்னு சொல்றாரு, பட் எனக்கு எவ்வளவு தூரம் தெரியல. பட் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவருக்கு 2வது ஆண் பிள்ளை பிறந்தத ரொம்ப மகிமையா பேசுறாரு. எங்க வீட்டுல 2 பெண் பிள்ளைங்கன்னு தான் தெரியும். அந்த இடத்துல அவங்க அத மாதிரி அதை பிக்சரைஸ் பண்ணி காட்டணும். இத கடவுள் கிருபையில இதை தடுத்தாலும் இதை வந்து நிறைய பேர் அதை வெளிக்கொண்டு வந்து இப்படி மாத்தி பேசுறாங்க. அதே மாதிரி சபை நடத்துறதுக்கு பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா, ஐயோ சபையை நடத்த ஆண் பிள்ளை இல்லையே, அந்த மாதிரியான மைண்ட் செட்ஸும் இருக்கு. வாரிசு ஆன்மீகம் அதுக்கு பேரு. ஸோ அடுத்து அதாவது ஆண் பையன் வீட்டில் இல்லாட்டி அது ஒரு குறைவாக பார்க்கப்படுது இல்லை. அதாவது எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், என்னென்னா 6 பெண் குழந்தை இருக்கும் ஒரு வீட்டில், 6 குழந்தை இருக்கும். எதுக்காகன்னு கேட்டால் ஆசைப்பட்டு பிறந்ததில்ல, ஒரு பையன் பிறந்துருவானான்ற நம்பிக்கையில் தான் 6 குழந்தை. அடுத்து எப்படியாவது ஒரு பையன் வந்துட்டான்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பூரணப்பட்ட மாதிரி ஒரு இது. ஸோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எண்ட் ஆஃப் தி டே வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதான் இந்த உலகம் வந்து லைபிலிட்டியா பார்த்திருக்கு, ஆனா கர்த்தர் வந்து சுதந்திரமா பார்க்கறாரு, இன்ஹெரிட்டன்ட்டா பார்க்கறாரு. அப்ப அவருடைய பார்வை எந்த குழந்தையுமே வந்து சொத்தா பார்க்கறாரு. இப்படி யோசிச்சு பார்க்குறேன், ஈசாக்குக்கு லாபான் வீட்டில் தான் பெண்ணு போகுது, யாக்கோபுக்கும் லாபான் வீட்டில் தான் பெண்கள் போகிறாங்க. அப்படின்னா லாபான் வீட்டில் பெண்கள் பிறந்தால்தான் ஆபிரகாம் வீட்டிலுடையதான ஆசீர்வாதம் தாகம் இல்லையா? அப்போ இந்த வீட்டில் ஆண் குழந்தை இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா இந்த வீட்டில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தா தான் அந்த ஆசீர்வாதமே பூரணப்படும். இல்லைன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரெபேக்கால்ட்ட தான் நிறைவேறுது. ஆபிரகாம்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ரெபேக்கால்ட்ட லாபான் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவேறுதல் இந்த வீட்டில் பிறந்திருக்கு. அப்போ பெண் குழந்தை பிறக்கும் போது யாரோ ஒருத்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் இங்கே ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் பிறக்க வச்சிருக்காரு. அங்கே ஆண் குழந்தைய வளர்த்தா மாதிரி இங்கே பெண் குழந்தைய வளர்த்துருக்கிறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்தும் போது ஹெவனுடைய தரிசனம் நிறைவேறுது. அப்போ இந்த பெண் குழந்தை வேணாம் நடக்காதுன்னா அப்போ இந்த தரிசனம் எப்படி நடக்கும் இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால வேதம் இதை அனுமதிக்கலை, வேதம் அதை என்கரேஜ் பண்ணுது.
ஒரு பெண் குழந்தை பிறந்தவொடனே ஓடி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரெபேக்காள் வந்து பிறக்கிறத சொல்றாங்க. பைபிள் முழுக்க இந்த காரியங்களை பார்க்குறோம். யாக்கோபுக்கு பிறந்த பெண்ணை பற்றியும் மென்ஷன் பண்ணப்படுது, தாவீதுக்கு பிறந்த பெண்களை பற்றி மென்ஷன் பண்ணப்படுது. அந்த காரியங்கள் எல்லாமே பைபிளில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. நான் இன்னும் சொல்ல போனால் ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்திய 1ஆம் அதிகாரத்தில் அதுலையும் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான பெண்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதில் 4 விதமான பெண்கள் சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டு அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய பெண்களை பைபிள் ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி ஆபிரகாம் அழைக்கிறப்ப சாராயையும் சேர்த்து தான் அழைக்கிறார். ஒன்னா பாப்பார் ஆண்டவர் 51ஆம் ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கும்போது அவர் ஒருவனாய் இருக்கிற அழைத்தார், ஆபிரகாமையும் சாராளையும் அழைத்தார்னு இருக்கும். சாராள் வழியில தான் பிள்ளை பிறக்கணும்னு சொல்றாரு. ஆமா. வெரி ஸ்டபன் வித் தட். அதையும் தாண்டி ஒரு இடத்துல சொல்லிடுவாரு, இனி சாராள் என்று சாரா என்று அழைக்காதிருப்பாய், உன் மேல உள்ள ஆசீர்வாதத்தை அங்க கொண்டாந்துட்டேன்றாரு. ஸோ காட் வந்து அவர் பார்வையில பெண்களை மட்டமாவோ குறைவாகவோ அப்படிலாம் அவர் பார்க்கவே இல்லை. நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஆண் பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். எனக்கும் அப்படிதான் ஒரு தாட் வந்து மைண்டில் சின்ன வயசுலேருந்தே வந்தது தான் வச்சுக்கோங்களேன். மனைவிக்கு குழந்தை பிறக்குது, அவங்க பிறந்து உள்ளேருந்து குழந்தை தராங்க. அப்போல்லாம் அந்த ஜெண்டர் பார்க்கறது கிடையாதுல்ல, நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஆண் குழந்தை கிடைக்கணும். அப்போ குழந்தை கொடுக்கும்போது பெண் குழந்தைய கொடுக்குறாங்க. அப்போது என்னுடைய மூத்த மக பிறக்கும் போது நான் சொல்லுவேன், அந்த செகண்ட் மைண்ட் செட் மாறிடுச்சு. இன்னைய வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன், ஒரு பையனும் இருக்கான் பொண்ணும் இருக்காங்க, இன்ன வரைக்கும் சொல்லுவேன், அந்த பெண் குழந்தையினுடைய ஆசீர்வாதம் என்ன, சந்தோஷம் என்னங்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க கூட இருக்கும்போது நம்ம தான் நினச்சிக்கிறோம் பையன்தான், பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, ரெண்டுமே ஆசீர்வாதம் தான், ரெண்டும் தான் சந்தோஷம். கர்த்தர் ரெண்டு தான் வச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணது எல்லாத்துக்கும். ஆண்டவர் தாமே எல்லோரையும் சமமாக பார்க்கிறார். ஒரு பிள்ளை கூட கர்த்தருடைய பார்வையில் தாழ்வான நிலையில் இல்லை. எதில் பிறந்தாங்க, எந்த கோத்தில் பிறந்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றோர் உங்களை தாழ்வாக நினச்சிருக்கலாம், ஐயோ பெண் பிள்ளை பிறந்துருச்சே அப்படின்னு நினைக்கலாம். அதையெல்லாம் தாண்டி தான் கர்த்தர் கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்திருந்தாலும் அதை குறைவாக நினைக்காதீங்க. அந்த கர்த்தர் ஒரு திட்டத்தோட தேவ தரிசனத்தோடு உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பிள்ளையின் மேலே பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த மரியாள் பிறக்காமல் இருந்திருந்தால், அந்த திட்டம் மரியாள் மேலே இருந்திருந்தால் தான் இயேசு கிறிஸ்துவால வர முடிஞ்சிச்சு. ஸோ அதனால உங்க பிள்ளை மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்கும். பிள்ளையை நேசிங்க, அந்த பிள்ளையை பாரமா நினைக்காதீங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமா பாருங்க. அவளுக்கு பின்னாடி கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க. அது முடிவு பரியந்தம் அந்த பிள்ளையை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும். நான் சொல்லுவேன், ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் உங்களை யாரும் பார்க்காவிட்டாலும் பெண் பிள்ளைகள் நிச்சயம் பார்க்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. Thank you, Ma.